அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த பதிவில் காண்பது விநாயகரின் பிள்ளைகளான சுபம், லாபம் எப்படி தோன்றினார்கள். ஒவ்வொரு தொழில் தொடங்கும் போதும், புது கடைகள் திறக்கும் போதும், சுப நிகழ்ச்சி நடத்தும் போதும் சுபம், லாபம் என்று சேர்த்துக் கொள்வார்கள். அப்படி அந்த பெயர்களை ஏன் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்றும், ஒவ்வொரு நல்ல காரியங்கள் தொடங்கும் போது சுபம், லாபத்தினை ஏன் வெற்றி சின்னமாக கருதுகிறார்கள் என்று இந்த பதிவின் மூலம் காண்போம். பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு அகில பிரபஞ்சம் அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் கைலாய மலை மேல் விநாயகர் தம் தந்தை மகாதேவனுடன் அமர்ந்து தியானத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் பிரம்மா, விஷ்ணு, தேவர்கள் என அனைவரும் அங்கு வருகை புரிந்தனர். அப்போது அங்கு வந்த பிரம்மாவும் விஷ்ணுவும், பிரபஞ்சத்தில் எல்லோரும் உங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குகிறார்கள். ஆனால் பலர் நல்ல தொடக்கத்தை ஆரம்பித்து நல்ல முடிவை அடையாமல் போகிறார்கள். ஏதோ ஒரு சக்தி அவர்களிடம் குறைவாக இருக்கிறது. மனம் ஒரு சேர இல்லாமல் குழப்பமடைகிறது. இதை உங்களால் தான் சரி செய்ய முடியும் என்று விநாயகரிடம் கேட்டனர். அப்போது விநாயகர் தம் கண்களை மெதுவாக திறந்து சிரித்துக்கொண்டே சித்தி மற்றும் புத்தியை நோக்கி பேசினார். நீங்கள் இருவரும் என் சக்திகள். சித்தி என்பவள் ஞானத்தின் உருவம், புத்தி என்பவள் அறிவின் உருவம். நாம் இணைந்து மனிதர்களுக்காக இரு புதிய சக்திகளை உருவாக்குவோம். அவை நன்மையையும் வெற்றியையும் வழங்கட்டும் என்று கூறிவிட்டு அவர் தம் வலது கையிலிருந்து ஒரு தங்க ஒளிக்கதிரை வெளிவிட்டார். அந்த சக்தி இரண்டாக பிரிந்து சித்தி மற்றும் புத்தியின் மேல் விழுந்தது. அந்த ஒளிக்கதிர்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து விண்ணில் இரண்டு தெய்வ குழந்தைகள் தோன்றினார்கள். இரு குழந்தைகளில் ஒரு குழந்தை வெண்மையான ஒளியில் பிரகாசித்தார். அந்த குழந்தையின் கண்களில் அப்படி ஒரு அமைதி. அந்த குழந்தையின் முகத்தை பார்க்கும் அனைவருக்கும் நன்மை மட்டுமே நடந்தது. அதனால் அக்குழந்தைக்கு சுபம் என்று நாமத்தை சூட்டினார்கள். மற்றொரு குழந்தை மிகவும் சுறுசுறுப்புடனும் தங்க ஒளியில் தோன்றினார். கண்களில் புத்திசாலித்தனம், சிரிப்பில் நம்பிக்கை. அந்த குழந்தையை பார்க்கும்போது நேர்மறை ஆற்றலும் லக்ஷ்மி கடாட்சமும் தோன்றியது. அதனால் அந்த குழந்தைக்கு லாபம் என்று நாமத்தை சூட்டி இரு குழந்தைகளுக்கும் ஆசிர்வதித்தார் விநாயக பெருமான். அது மட்டுமல்ல, சுபமே, நீ மனிதர்களின் மனதில் நன்மை மற்றும் நல்ல தொடக்க எண்ணங்களை உருவாக்கு. லாபமே, நீ அவர்களின் முயற்சிகளை வெற்றியாக்கி பலனை கொடு. நீங்கள் இருவரும் சேர்ந்து எங்கு நன்மை நடந்தாலும் அங்கே இருப்பீர்கள் என்று சொல்லி முடித்தார் விநாயக பெருமான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை தெய்வங்களும் தேவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த சந்தோஷத்தில் பூமியில் உள்ள மலர்கள் அனைத்தும் தானாக மலர்ந்தன. விண்ணில் தாமரை மழை பொழிந்தது. அந்த சமயத்தில் சிவபெருமான், இன்று முதல் எது தொடங்கப்பட்டாலும் விநாயகருடன் சேர்ந்து சுபமும் லாபமும் வழிபடட்டும். அதனால் எல்லா காரியங்களும் நன்மையுடன் தொடங்கி வெற்றியுடன் முடியும் என்று வாழ்த்தினார். உடனே விஷ்ணு பகவான், சரி, அதெல்லாம் போகட்டும். சுபம் மற்றும் லாபத்தினை முதலில் யாருக்கு பிரயோகப்படுத்துவது? அந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போவது யார் என்று கேட்டார். இதை கேட்ட அனைவரும் தங்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கப் போகிறது என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். ஆனால் விநாயக பெருமானோ அங்கிருக்கும் யாருடைய பெயரையும் சொல்லாமல் ஒரு சின்ன புன்னகையுடன், என்னுடைய தீவிரமான பக்தனுக்குத்தான் அந்த அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் என்று கூறினார். உடனே அங்கிருந்த அனைவரும், யார் அந்த அதிர்ஷ்டசாலி என்று கேட்டனர். அதற்கு விநாயக பெருமான், என்னுடைய தீவிரமான பக்தன் மாதவன். அவன் எப்போதும் என்னுடைய நாமத்தை சொல்லியே தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பான். அவனுக்குத்தான் சுபம் லாபத்தினை பிரயோகப்படுத்த போகிறேன் என்று கூறினார். சில நாட்கள் கடந்தன. ஒரு சிறிய கிராமத்தில் மாதவன் என்ற வணிகன் வாழ்ந்து வந்தான். அவன் விநாயகரின் தீவிரமான பக்தன். அவன் எந்த ஒரு செயலையும் தொடங்கும் முன் விநாயகரை மனதார நினைத்துவிட்டுத்தான் தன் வேலைகளை ஆரம்பிப்பான். இருந்தாலும் அவன் என்ன முயற்சி செய்தாலும் தொழிலில் எப்போதும் ஏதோ ஒரு குறை இருந்து கொண்டே இருந்தது. விற்பனை நடக்காது, வாடிக்கையாளர்கள் வரமாட்டார்கள். சில நேரங்களில் பொருள்கள் பழுதாகிவிடும். ஒரு நாள் அவன் மனமுடைந்து விநாயகர் கோவிலுக்கு சென்று தன் துயரத்தை சொல்லி அழுதான். அவனின் அழுகை நிறுத்தவே இல்லை. இதை பார்த்து கொண்டிருந்த விநாயகர் அவன் முன் தோன்றி, மாதவா, நீ தினமும் உழைக்கிறாய். ஆனால் உன் மனம் ஏதோ ஒரு சந்தேகத்தாலும் அச்சத்தாலும் நிரம்பியிருக்கிறது. உனக்கு தன்னம்பிக்கை வருவதற்கு இரு பிள்ளைகளை அனுப்புகிறேன். அவர்கள் பெயர் சுபம் மற்றும் லாபம். அவர்கள் உன் வாழ்வில் நன்மையையும் வெற்றியையும் கொண்டு வருவார்கள் என்று சொல்லிவிட்டு விநாயகர் மறைந்தார். மாதவனும் அதிசயத்துடன் தன் வீட்டிற்கு திரும்பினான். அடுத்த நாள் காலை அவன் கடைவாசலில் இரண்டு சிறுவர்கள் நின்றிருந்தனர். ஒருவர் பளிங்கு போல பிரகாசித்தார். மற்றொருவர் முகத்தில் அமைதி, சுறுசுறுப்பான செயல், கண்களில் புத்திசாலித்தனம்.
நாங்கள் சுபம் லாபம் என்று இருவரும் கூறினர். உங்கள் கடையில் சிறிது காலம் தங்கிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறோம் என்று சொன்னவுடன் அதை கேட்ட மாதவனுக்கு அளவில்லா சந்தோஷமானது. அந்த நாளிலிருந்து பல அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. சுபம் கடையை நன்றாக சுத்தமாக வைத்தான். வாடிக்கையாளர்களை அன்பாக வரவேற்றான். லாபம் விலை சரியாக நிர்ணயித்து புத்திசாலித்தனமாக விற்பனை செய்தான். வாடிக்கையாளர்களும் பெருகினர். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த மாதவன் ஒரு நாள், சிறுவர்களே, நீங்கள் இருவரும் யார்? எனக்காக இவ்வளவு நன்மை எதற்காக செய்கிறீர்கள்? சுபம் புன்னகையுடன், ஐயா, நான் நல்ல எண்ணங்களின் சக்தி. நீ நன்மையாக நினைத்தால் நான் உன்னுடன் இருப்பேன். அதைத் தொடர்ந்து லாபமும், ஐயா, நான் உன் முயற்சிகளின் பலன். சுபத்துடன் இணைந்தால் நான் உன்னிடம் தானாக வந்து விடுவேன். அதாவது யார் ஒருவர் நல்ல எண்ணங்களுடன் நம்பிக்கையும் முயற்சியும் செய்தால் அவர்களுக்குண்டான வெற்றியை நாங்கள் இருவரும் வழங்குவோம் என்று கூறினர். அது மட்டுமல்ல, நீங்கள் விநாயகரின் தீவிரமான பக்தன். அதைத் தொடர்ந்து உங்களின் நல்ல எண்ணமும் முயற்சியும் தான் எங்கள் இருவரை உங்களிடம் வரவழைத்தது. ஆனால் ஒன்று மட்டும் மறவாதே, எந்த ஒரு செயலை தொடங்கும் போது விநாயகரை முன்னிறுத்தி வணங்குகிறீர்களோ அங்கு நாங்கள் இருவரும் வருவோம் என்று கூறிவிட்டு மறைந்து போனார்கள். அன்றிலிருந்து மாதவன் கடை வாசலில் பெரிய எழுத்தில் சுபம் லாபம் என்று எழுதினான். மாதவனை பார்த்த மக்கள் அனைவரும் சுப நிகழ்ச்சி நடத்தும் போது, புது வீடு கட்டும் போது, புதிய தொழில் தொடங்கும் போது சுபம் லாபம் என்று அந்த 2 வார்த்தைகளை எழுத தொடங்கினர். சுபம் என்றால் நன்மை, லாபம் என்றால் வெற்றி. அது பிள்ளையாரின் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள். இப்படித்தான் மக்கள் மனதில் சுபம் லாபம் என்ற 2 வார்த்தைகள் சென்றடைந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.